நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் இது ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நம்ம பார்த்தா இன்றைக்கி யமஹா கம்பெனியில் இருக்கக்கூடிய R15 V3 நிறையா பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் கஸ்டமரோட பிரச்சனை என்னென்னா, வண்டி வந்து ஃபேன் வந்து சரியாக ஆன் ஆகாது. இது ஒரு பிரச்சனை. அதோட பார்த்தீங்கன்னா ஈவோடி சென்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சரியாக வரல. அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நம்ம ஓபிடி செக் பண்ணும்போது ஈவோடி சென்டரோட வேல்யூ இப்போ பார்த்தீங்கன்னா லைட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 84 இருக்குது. இதை நம்ம கரெக்டாக செக் பண்ணும்போது சில நேரம் பார்த்தீங்கன்னா 56. அதாவது வேல்யூ வந்து கரெக்டாக காமிக்கும், மாற்றி காமிக்குது ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டிடிசிக்கு எரர் ஒரு செக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஈவோடி சென்சார் பிரச்சனைன்றது வந்து இது காமிக்குது. ஸோ இன்ஜின் கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சார் 1 சர்க்யூட் ஹை. ஸோ ஆல்மோஸ்ட் ஈவோடி சென்சார் தான் பிரச்சனைன்றது ஓபிடியில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ நம்ம லைவ் டேட்டா செக் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேம் அதே ப்ராப்ளம் தான். இன்ஜின் வேல்யூ மாறி வருது. இப்போ தான் கடை ஏறிட்டு இருக்குது வேல்யூ வேட்டா. ஒரு 95 வந்த உடனே இது ஃபேன் ஆன் ஆகணும். இது வந்து இன்னொரு வேலை செக் பண்ணலாம். ஃபேன் ஒர்க் ஆகுதா அப்படின்ற விஷயம் வந்து பொதுவாக ஸ்போர்ட்ஸ் பைக்கை பொறுத்தவரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம கூலண்ட் சென்சாரோட லைன் இருக்கு இல்லையா, ரிமூவ் பண்ண உடனே நமக்கு இந்த ஃபேன் ஆஃப் இருக்குதா அது ஆன் ஆகணும். இது ஆன் ஆச்சுனாவே ஃபேன் வந்து எடுத்து கட்டாக வரும். என்னென்னா இங்கேருந்து ஈவோடி சென்சாரில் ஒரு இன்புட் அவுட்புட் சிக்னல் பார்த்தீங்கன்னா ஈசிஎம் போயிட்டு ஈசிஎம் வந்து ஃபேன் ஒன்று ரிலே லைனை ஆன் பண்ணிவிடும். ஸோ இதுதான் வந்து ஈசிஎம் வந்து போகக்கூடிய சிக்னல் லைன். ஸோ ஃபேன் கரெக்டாக வேலை செய்து ஈவோடி சென்சார் வந்து ஃப்ளூஸ் மாற்றிட்டு தேட ஒரு இன்ஜின் கூலண்ட் ஆயில் ஃபிட்டாக மாற்ற போகிறோம். இதான் நம்ம ஈவோடி சென்சாரை மாற்றக்கூடிய இந்த சென்சாரோட பார்ட் நம்பரு B7JH359100. விலை பார்த்தீங்கன்னா ஒரு 375 ரூபா வரும். இதுதான் அந்த சென்சாரு, இதுதான் மாற்ற போகிறோம். இதோட பார்த்தீங்கன்னா மோட்டல் பிராண்டில் கூலண்ட் ஆயில் மாற்ற போகிறோம். ஸோ இந்த கூலண்ட் ஆயில் வந்து தேட மாற்றிட்டு இந்த ஃபேனை ரெடி பண்ணி வந்துட்டு பண்ணி தர போகிறோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்ஜின் ஓவர் ஹீட் ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இது ஒரு பெரிய பிரச்சனை. வெயில் நின்றுனாலோ இது மாதிரி இருக்குது. நம்ம பெரும்பாலும் பார்த்தோன்னா 2 விஷயம் செக் பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்தோன்னா பஜ்வாவில் செக் பண்ணுவோம். இந்த மாதிரி விஷயம் தான் இதில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ஈவோடி சென்சாரும் ஃபால்ட் இருக்குது அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இதையும் மாற்றிட்டு அந்த பஜ்வால் லைனும் செக் பண்ணணும். ஏன்னா டேங்க் வந்து கேப் ஓப்பன் பண்ணும்போது அவருக்கு இந்த ஏர் பெஸ்ட்டாக அவருக்கு வந்து அவருக்கு கஸ்டமர் வந்து ப்ராப்ளமாக சொல்கிறாரு. அதுமாதிரி நம்ம ஈவோடி சென்சாரை வந்து மாற்றியாச்சு, இன்ஜின் கூலிங் சென்சார் மாற்றியாச்சு. ஸோ ஃபேன் வந்து கரெக்டாக ஆன் ஆகுது. லைட் டேட்டா பார்த்தீங்கன்னா 104 டெம்பரேச்சர் வேல்யூ பெருகுது. இதுதான் ஒரு 95லேருந்து 100 டச் ஆன உடனே வண்டி வந்து ஃபேன் ஆன் ஆகும். இதுதான் வருது. எப்போ மைனஸ் ஆகுதோ அப்போ வந்து ஃபேன் வந்து கட் ஆஃப் ஆகும். 5 மைனஸ் அதுக்குள்ள 195 ஸ்டார்ட் ஆகிட்டு ஹீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். 100 டச் ஆன உடனே ஃபேன் ஆன் ஆகிடும். மறுபடியும் 95 எப்போ வருதோ அப்போ ஃபேன் வந்து கட் ஆஃப் ஆகும். இதுதான் வந்து இதில் உள்ள ஒரு சிறப்பு வந்து தெரிஞ்சவங்க பிரச்சனை 10,000 தான் அந்த பதிவு. அதே மாதிரி தான் நம்ம கூலண்ட் ஆயில் டாப் அப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொண்ணுக்கு டாப் அப் பண்ணுங்கள். டாப் அப் பண்ண இந்த 2 ஓர்ஸ் நம்ம டெக்ஸ்டன் பிடிக்கும் போதும் தெரிஞ்சிடும். ஸோ தெர்மோஸ்டர் வால்வு வந்து கரெக்டாக வேலை செய்யறது பிடிச்சி பார்க்கவும் தெரியும். ஹீட்டோட டெம்பரேச்சர் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை வச்சு நம்ம வந்து தெர்மோஸ்டர் வால்வு வேலை செய்யறாருன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு 2 ஸ்டேஜும் நல்லா கரெக்டாக வேலை செய்யுது. இதை வச்சு தான் பார்க்க முடியும். தெரிஞ்சவங்க பிரச்சனை இல்லை. தெரியாத பதிவு. நன்றி, வணக்கம்.